ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் எதுக்கு ஒரு குவான்டிட்டி மெஷர் பண்ண ரெண்டு தேவைப்படுது. ஸ்கேலார்னு ஒன்று தேவைப்படுது அண்ட் வெக்டார்னு ஒன்று தேவைப்படுது. அண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷன்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸ்கேலார் வந்து நார்மலாக இருக்கனால நார்மலாக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஆப்ட் ஆகும். பட் வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும், அதில் ட்ரையாங்குலர் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், பேரலல் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஹாய், நான் உங்கள் கவின் அண்ட் வெல்கம் டு 24th Tick. இப்போது ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா, ஸ்கேலார்னால் அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். மேக்னிடியூட்னா ஜஸ்ட் அதோட வேல்யூ மட்டும்தான் வித் யூனிட். வெக்டார்னால் அதோட டைரக்ஷனும் சேர்த்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கேலார் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எத்தனை கிலோ வெங்காயம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வெங்காயம் 10 கிலோ. அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஸ்கேலார் தான். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக சொல்லுங்கள். இப்போது நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் பைக்கில் போனீங்க அப்படின்னா, நான் ஒரு 50 கிலோமீட்டர் பைக்கில் போனேன் அப்படின்னிங்கன்னா இதுவும் ஸ்கேலார் தான். அண்ட் எவ்வளோ வேகத்தில் போனீங்க அப்படின்னா 50 km/h போனால் அதுவும் ஸ்கேலார் தான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்கேலாருங்கிறது சிம்பிள். வெக்டாருக்கு வரும்போது தான் இங்கே கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா ஜாமெட்ரிக்கலாக வெக்டாரில் மேலே கேப்போ இல்லை ஏரோ மார்க்கோ போடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஏரோ மார்க் எதுக்கு போடுறோம் அப்படின்னு தெரியுங்களா? அந்த ஒரு சிஸ்டமில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து நம்ம டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா இந்த வழியா எவனாவது போவானா, அங்கே தான் நம்ம வெக்டார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்டயே நான் வெக்டார் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ ஒரு வண்டி போச்சுப்பா, அந்த வண்டி 100 km/h போயிருப்போம் அப்படின்னீங்கன்னா அது ஸ்கேலார். 100 km/h இந்த ரோட்டில் அந்த டைரெக்ஷனில் போகிறான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வெக்டார். அவ்வளோதான். ஒரு நம்பரை சொல்கிறதுக்கும் அந்த நம்பரோட சேர்த்து அந்த ஒரு பொருள் போகிற டைரக்ஷனையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அது வெக்டார். அந்த வெக்டாரில் என்ன கவின்னு ஐஜேகேன்னு இருக்குது. அது ஏன் நம்ம ஸ்கேலார் மாதிரி ஆட் பண்ண முடியல? ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், அதில் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷனும் இருக்குது. ஸ்கேலாரில் மேக்னிடியூட் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வேல்யூ ப்ளஸ் டைரக்ஷனும் இருக்குது. ஸோ டைரக்ஷன் இருக்கனால உங்களால் சில விஷயங்களை நார்மலாக இப்போ ஐ வெக்டாரையும் ஜே வெக்டாரையும் ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ட்ரையாங்குலர் லாஸ் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை வேறு ஒரு லா தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக டீச்சர் வந்து சொல்லி தந்திருப்பாங்க, 3 ஆட் பண்ணு, அங்கிட்டு இருக்கிற 4 ஆட் பண்ணு, அப்போ 6i + 6j இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர்ப்பா, எக்ஸாமில் போய் எழுதிட்டு வந்துட்டு அப்படிம்பாங்க. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸை விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, dy/dxனா என்ன, n × x⁻n−1, இல்லை இன்டகிரேஷன்னா என்ன. ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? கற்பித்தல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. அர்த்தம்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன், சீக்கிரம் சொல்லு. ஃபஸ்ட்டு அந்த 3i + 2j அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வரும்போதே மேக்ஸிமம் நீங்கள் கிராஃபிக்கலாக தான் டீல் பண்ணுவீங்க. ஏன்னா கிராஃபிக்கலாக பண்ணும்போது தான் நமக்கு அந்த பார்ட்டிகளையோ அந்த ஒரு பொருளையோ இல்லை நீங்கள் போகிறீங்கனாலும் அதை விசுவலைஸ் பண்ண முடியும். விசுவலைஸ் பண்ணால் தான் அது ஈஸியாக இருக்கும். அந்த கிராஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபு. இதை வந்து டைரக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு இந்த கிராஃபிக்கலாக சொல்லித்தரேன். நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ 3i + 4j அப்படின்னா, ஸோ 4jன்னு ஒரு கோஆர்டினேட் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கோஆர்டினேட்டை நம்ம போட்டு பார்ப்போம் நார்மலாக. இப்போ 3i + 4j ஈஸ்ட் சைடு 3 கிலோமீட்டர் போயிட்டு நார்த் சைடு வந்துட்டு 4 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. அப்படி போனால் நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல தான் இருப்பீங்க. நார்த் ஈஸ்ட் இந்த வேல்யூவில் எக்ஸ் சொல்ல போனால் நார்த் ஈஸ்ட் 3,4 அப்படின்னு சொல்லுவோம் கிராஃபில். அண்டு இப்போது 2 வெக்டாரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா கவின்? அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3i 4j ப்ளஸ் வந்துட்டு ஒரு 4i + 3jன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வெக்டார் ஆட் பண்ணும்போது எதுக்கு அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நார்த் ஈஸ்ட்டில் இந்த பிளேஸுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் இப்படி இந்த கோஆர்டினேட்ஸில் சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 4i + 3j 4 கிலோமீட்டர் ஈஸ்ட்லேயும் 3 கிலோமீட்டர் நார்த்லேயும் போனால் திருப்பி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்தீங்களா, ரெண்டாவது இந்த இடத்துல இங்கே போயிட்டீங்களா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அரைவான லொக்கேஷன் இது, அதோட இன்னொரு கோஆர்டினேட் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஃபைனலாக அரைவாக இருக்கிற லொக்கேஷன் இது. ஸோ இப்போது ஒரு பார்ட்டிகள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்பிளேஸ் ஆகி போயிட்டே இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஃபைனலான லொக்கேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அந்த பார்ட்டிகளோ ஃபைனலாக இல்லை அந்த பொருளோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெக்டார்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிராஃபிக்கலாக நீங்கள் கற்றுக்கும் போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஸ்கேலர்ஸ் ஆட் பண்ணி படிக்கிறீங்க, வெக்டார்ஸ் ஆட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ரூல்ஸ் தெரியும் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும், படிச்சிருவோம். பட் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும்ல, அதாவது நான் ஏன் இந்த வெக்டார்ஸை படிக்கணும், 3i 2jன்னு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதி விடுவான், அதை நான் ஆட் பண்ணணும், அதை எக்ஸாமில் எழுதணும், ஸோ இதனால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்,
ஸோ நீங்கள் அடுத்து இன்ஜினியரிங் போகிறீங்க, இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை மேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் அதை விசுவலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பார்ட்டிகளை பற்றி படிக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரான் இந்த கோஆர்டினேட்லேருந்து அந்த கோஆர்டினேட்டுக்கு போகுது, இல்லை ஒரு பார்ட்டிக்கல் அங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படிங்கும்போது இதை உங்களுக்கு எல்லாமே வெக்டார்ஸில் தான் கொடுப்பாங்க. கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் தான் சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்காது. நம்பர்ஸ் தான் நீங்கள் விசுவலைஸ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. இந்த கிராஃபில் வந்துட்டு இந்த பொசிஷனில் இந்த பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு நம்பர்ஸே இருக்காது. அதில் xi + yj + 3k = a அப்படின்னு இருக்கும். xy z தான் கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர். உங்களுக்கு நம்பரே இல்லை, நம்பரே இல்லாமல் விசுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரோட அது ஒரு விஷயத்தை நீங்கள் விசுவலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் நம்பரே இல்லாமல் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண முடியும். அப்படி டெரைவ் பண்ணால் மட்டும்தான் அது ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கேலார் அண்ட் வெக்டர். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க.